அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டும் என உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த உத்தரவு தொடர்பான முழுமையான விவரம். வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட பணியை விசாரித்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்த அரசின் நிலைப்பாட்டை அறிந்து தெரியப்படுத்துமாறு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தியிருந்தது. கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் எனவும் கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருந்தது. பசுமை பூங்காவாக மாற்ற அரசு முடிவெடுத்துள்ள நிலையில் நீர்நிலைகளுடன் கூடிய பூங்காவாக உருவாக்கினால் பெருமழை காலங்களில் அதிக நீரை சேமிக்க முடியும், வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க முடியும் என கருத்து தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பசுமை பூங்கா அமைப்பது தொடர்பாக நாளிதழ்களில் தான் செய்தி வந்துள்ளதாகவும் இது குறித்து அரசிடம் கேட்டு பதில் தர அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வேளச்சேரி நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாக உள்ள அரசு கட்டிடங்களை அதை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு மாற்றலாம் அல்லது ரேஸ் கிளப் நிலத்தை புதிய நீர்நிலையாக மாற்றலாம் என பசுமை தீர்ப்பாயம் யோசனை தெரிவித்தது. இது குறித்து தலைமைச் செயலாளர் பிற துறை செயலாளர்களுடன் கூட்டம் நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்றும் வெள்ளத்தால் ஒரு புறம் வறட்சியில் பாதிக்கப்படும் நிலையில் சென்னையில் புதிதாக பசுமை பூங்கா உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும் என தெரிவித்த தீர்ப்பாயம் வழக்கின் விசாரணை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.